இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சிக்கன் புலாவ் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இதை ஒயிட் சிக்கன் பிரியாணி கூட நம்ம வந்து சொல்லலாம். இதுக்கு சைட் டிஷ் 65 வச்சு நீங்கள் கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. இது செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம் வாங்க என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத. இந்த ஒயிட் சிக்கன் பிரியாணி வந்து செய்கிறதுக்கு தேவையான அரிசி, புதினா கொத்தமல்லி, பட்டை கிராம்பு ஏலக்காய், சிக்கன், வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த பாஸ்மதி ரைஸை வந்து ஒரு 20 நிமிஷம் இல்லைனா 15 நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கோங்க. 10 நிமிஷம். ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி கீ வந்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றியாச்சு. நம்ம அது கூட சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் ஆயிலை நம்ம ஊற்றிக்கலாம். அப்புறம் நம்ம வச்சுருக்கிற பட்டை கிராம்பு ஏலக்காய், அன்னாசிப்பூ, பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 1, இதை வந்து இப்படி நல்லா நம்ம வதக்கிக்கணும். கருகாமல் இது நல்லா நம்ம வந்து வதக்கிக்கோங்க. நீங்கள் பாருங்கள், இது வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக வரணும். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு ஒரு 3 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். அடுத்தது தக்காளி நான் ஒரு 2 போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணினதும் உப்பு கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதை இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி இலையை இது கூட சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் நம்ம வச்சுருக்கிற சிக்கன் வந்து ஒரு 300 கிராமு. எப்போவுமே அரிசிக்கு ஈக்குவலாக நம்ம சிக்கன் போடணும். அப்படி போட்டால் தான் டேஸ்ட் கொடுக்கும், பிரியாணி டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் பிரியாணி செய்கிறதா இருந்தாலும் சரி, ஈக்குவலாக நம்ம வந்து அரிசிக்கு ஈக்குவலாக சிக்கன் போடணும். அப்படி போடும்போது டேஸ்ட்டு நல்லாவே கொடுக்கும். இது நம்ம நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் நான் வந்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதால் நம்ம அந்த காப்படி நான் வச்சுருக்கேன் இல்லையா 300 கிராம், அதில் வந்து அரிசி ஒரு செண்டு எடுத்திருக்கேன் 300 கிராமில். அதோட 2 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம நல்லா கிண்டி விடலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. சாப்பிடவும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே குக்கர் மூடி வந்து நம்ம இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா வெந்த பிறகு தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கர் போடணும். இப்போ நான் வந்து ஒரு விசில் வைக்கிறேன். இப்போ ஒரு விசில் வச்ச பிறகு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். அது கூட புதினா கொத்தமல்லி லைட்டாக தூவிக்கோங்க. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க.